லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணே, அண்ணா போன் அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு மனசா. நீங்களே பேசுங்க. ஹலோ ஹலோ வித்யா. சஞ்சய், சரியா கேக்கல. அண்ணே, வெளியே போய் பேசுங்க. கிச்சன்ல டவர் ஒழுங்கா கிடைக்காது. நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ சஞ்சய், இப்ப கேக்குதா? கேக்குது வித்யா. இப்போ நீ எங்க இருக்க? வீட்ல தான். சரி, உடனே கிளம்பி ஜீவாபுரம் பக்கத்துல வா. வீட்ல எனக்கு வேலை இருக்கு சஞ்சய். இப்ப எதுக்கு அங்க கூப்பிடுற? வித்யா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி ஒரு அமங்கலமான சம்பவம் நடந்திருக்கே. கடவுளே, எங்க பையனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. ரொம்ப அடிபட்டிருக்கா? இல்ல, லேசான காயம்தான். நீ பதறாத, நேர்ல வா சொல்றேன். தயவு செஞ்சு வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. சரி, நான் உடனே வரேன் சஞ்சய். அப்பா, வித்யா எங்கப்பா? போன் எடுத்துட்டு இப்பதாம்மா வெளியே போனா. அண்ணே, வாட்ச்மேன். மேடம், சொல்லுங்க மேடம். வாணியை எங்கேயாவது பாத்தீங்களா? அவங்க அவசர அவசரமா இப்பதான் ஆட்டோ பிடிச்சு போனாங்க. ஆட்டோ பிடிச்சி போறாங்களா? எங்க போயிருப்பாங்க? கால் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். மனசா, இந்த வித்யா எங்கம்மா? இல்ல, அண்ணன் கால் பண்ணாரு. என்னன்னு தெரியல, அவசரமா ஆட்டோல ஏறி போயிருக்காங்க. ஆட்டோலியா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சஞ்சய் தான் ஏதாவது அவசரமா வர சொல்லிருப்பாமா? இல்லப்பா, சமையல் வேற அப்படியே இருக்கு. இந்த நேரத்துல எப்படிப்பா அண்ணி வெளியே போவாங்க? தப்பா எதுவும் இருக்காதுமா. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. நீ போய் மத்த வேலையை பாரு. பாரு. சரி. இந்தாங்கண்ணா. சஞ்சய், எங்க இருக்க? பார்க்குள்ள வா வித்யா. பார்க்குள்ள? சரி, வர. அக்கா இந்தாங்க. அக்கா அக்கா இங்க வாங்க. என்னம்மா? யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? அதோ. சஞ்சய், என்ன இதெல்லாம்? எங்க இருக்க நீ? ஹலோ சஞ்சய், ஹலோ.
எதுல விளையாடணும்னு விவஸ்தையே இல்லையா சஞ்சய்? இல்ல வித்யா, நீ சந்தோஷப்படுவேன் தான். அதுக்காக ஆக்சிடென்ட்னு போய் சொல்லி வர சொல்லுவியா? கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பதறி போனேன்னு தெரியுமா? எவ்வளவு அழுதேன்னு தெரியுமா? சாரி வித்யா. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. சஞ்சய், நான் வீட்ல என்ன செஞ்சுட்டு இருந்தேன், எதை விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? மத்தவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியாம உன் பிரச்சனையை மட்டும் சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றதெல்லாம் பெரிய தப்பு சஞ்சய். அப்படி இதை விட என்ன உனக்கு முக்கியமான வேலை? மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரு. உன்னை நம்பி இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். பாத்துக்க. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேமா? அத்தை எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கணும் சஞ்சய். இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு வாழ்த்து சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அவருக்கு நான் சமைச்சு போட்டு நல்ல பேர் வாங்கினா ஒரு மருமகளா நான் ஜெயிச்ச மாதிரி. இல்ல, நான் காலையில வீட்ல இல்லாததால எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அதுக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு சொல்றது. அங்க சமையலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீ ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அடுப்பு கூட பத்த வைக்காம இங்க அவசர அவசரமா ஓடி வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது? அத்தை கிட்ட என்ன பதில் சொல்றது? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இங்க பாரு, இன்னும் டைம் இருக்கு. நான் உன்னை சீக்கிரமே கொண்டு போய் வீட்டுல விடுறேன். வா. என்ன மானசா, சமையல்லாம் ரெடி ஆயாச்சா? அத்தை வர டைம் ஆச்சு. என்னாச்சு மானசா? அண்ணி, இன்னைக்கு நீங்க சமைக்கிறீங்களா? என்னது விளையாடுறியா? அத்தை என்ன கொன்னே போட்டுருவாங்க. எனக்கு காஃபி டீயே ஒழுங்கா வைக்க தெரியாது. இதுல மினிஸ்டருக்கு நான் சமைக்கிறதா? ஆமா, வித்யா எங்க? அவகிட்ட தானே அத்தை எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சாங்க. எங்கேயோ வெளியில போனாங்க, இன்னும் வரல. போன் பண்ணாலும் எடுக்கல அண்ணி. வெளியே போனாங்களா? ஷோ, என்னடி சொல்ற? அப்ப வீட்ல இன்னைக்கு ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போதா? ஐயோ, அத்தை வரும்போது சமையல் மட்டும் ரெடியாகாம இருந்தா அவ்வளவுதான். அப்புறம் தாண்டவமே ஆடிடுவாங்க. இதுல என்ன வேற மேற்பார்வை பார்க்க சொல்லிட்டு போனாங்களே. ஐயோ, நானும் சேர்ந்துல மாட்டுவேன். இப்படி நம்ம எல்லாரையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டு போயிட்டாலே. ஆஹா, இது செம்ம மேட்டரா இருக்கே. நாம எதுவுமே செய்யாம அவளே மாட்டிக்கிட்டாலே. இது போதும். இதை வச்சு அந்த வித்யாக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சிட வேண்டியதுதான். சீக்கிரம் போ சஞ்சய். இன்னைக்குன்னு பார்த்து ஹெவி டிராஃபிக்கா இருக்கு வித்யா. மாமா வர கால் பண்ணிட்டே இருக்காரு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. போயிடலாம். சரிங்க அண்ணி, நான் போய் அப்பா கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. ஐயோ, என்னாச்சு? அவ இன்னும் வரலமா? நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. ஐயோ, கை காலெல்லாம் நடுங்குதுப்பா. அம்மா வந்து கேட்டா என்னப்பா பதில் சொல்றது? இதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. யோ,
எங்கயா பாத்துட்டு வர? எங்க பாத்துட்டு வர? பாரு பாரியா பாரு. மனசா மாமா என்ன சொன்னாரு? ஐயோ அப்பா ஃபோன் பண்ணாங்க, நானும் ஃபோன் பண்ண, யாரு பண்ணியும் எடுக்கல. ஐயோ ரோட்ல வரவங்க பாருங்க, நீங்க தான் பாத்து சரணா தெரியாதா? வந்தீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நான் கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன். நீங்க தான் சரணா வந்தீங்க. சஞ்சய் நீங்க தாங்க இங்க பாத்து பாருங்க, வரணும். நான் நான் சொல்றதை கரெக்டா கொஞ்சம் தாங்க பொறுமையா வந்துட்டு கேளுங்க. சஞ்சய் யாருங்க செலவு பண்றது? டைம் ஆயிடுச்சு சஞ்சய், எனக்கு அவங்க பணத்தை வெயிட் பண்ணிட்டு கொடுத்து இருப்பாங்க. இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். கொடுங்க கொடுங்க. இந்தாங்க, புடிங்க. இனிமேலாவது பார்த்து வண்டி ஓட்டுங்க. வா. கிளம்புங்க கிளம்புங்க. ஷோ டைம் வேற ஆயிடுச்சு. இவன் வேற கால் எடுக்க மாட்டேன்றாளே. மனசா வேதா என்னென்ன மெனு சொன்னா அது சொல்லு. அப்பா லிஸ்ட் வித்யா போன்ல இருக்குப்பா. என்னம்மா நீ லிஸ்ட் நீ படிக்கலையா? உனக்கு ஞாபகம் இல்ல? தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு. ஐயோ அப்பா, ஐயோ அத்தை வந்துட்டாங்க. ஸ்னேகா, வித்யா வீட்ல இல்லங்கிற விஷயத்த தப்பி தவறி கூட நீ வெளியே சொல்லக்கூடாது. தொலைச்சிருவேன் தொலைச்சு. நானா சொல்ல மாட்டேன் மாமா. ஆனா அத்தை அதட்டினா ஒலர வாய்ப்பு இருக்கு. என்னது? சொல்ல மாட்டேன் மாமா. அந்த பயம் இருக்கட்டும். ஓ போய் சமாளி. போமா. அப்ப சாப்பாடு. ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல போய் சமாளி. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். போ போய் சமாளி. போ போங்க நீ போங்க. போ நீயும் போ. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வாங்க, வணக்கம். உள்ள வாங்க. வாங்க. உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணி பயமா இருக்கு. மனசா நான் வரல, நீ போ. நீங்க போங்க. நீ போ. நீங்க போங்க. நீ ஐயோ. என் பொண்ணு மானசா. வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பி இருக்கேன். அதெல்லாம் உடனே நான் அனுப்புற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார். ஒரு விஐபிக்கு சர்வ் பண்றது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். ஓகே சார். எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும் சார். ஓ 1 hour-ஆ? 1 hour-லாம் ஆகக்கூடாது. ரொம்ப அர்ஜென்ட். மேக்ஸிமம் ½ an hour அதுக்குள்ள டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார், ட்ரை பண்றேன் சார். ஓகே. Thank you சார். மா சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடியாகும். கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க சந்திரமோகன்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பையன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. மனசா அப்பா, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொண்டு வா. என்ன? அப்பா அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வர சொன்னார் அண்ணி.
ரொம்ப சந்தோஷம். ஜூஸ் சாப்பிடுங்க. உங்க மருமக எங்க வேதா? அண்ணன் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. பாணி எங்க மானசா? அவளை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு. அவ நீங்க வரீங்கன்னு கிச்சன்ல பரபரப்பா சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சாப்பிடும்போது பாத்துக்கலாம். மனசா, வாணியை சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. பா. சரிப்பா. ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். அண்ணி, என்னதான் நடக்குது மனசா இங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க சாப்பிட உட்கார்ந்துருவாங்க. இதை எப்படிதான் சமாளிக்கிறது? அப்பா ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்காரு அண்ணி. அது வந்துருச்சுன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த முடிவு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்க கூடாதா? மூணு மணிக்கு மேல சிஎம் கூட எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு வேதா. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், சாப்பிட்டு உடனே கிளம்பிடலாம். வாங்க. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அத்தா உங்களை கையை கழுவ சொல்லிட்டாங்க. இன்னும் சாப்பாடு வரலையே. ஹலோ சார், வந்துட்டு இருக்காங்க சார். எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? சாரி சார். சார் இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவாங்க சார். 10? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஓகே சார். அண்ணி, வெளியில போய் ஏதாவது சொல்லி சமாளிங்க. நான் போக மாட்டேன். நீங்க வரீங்கன்னு ஸ்பெஷலா சமைக்க சொல்லியிருக்கேன். சரி சரி. ஸ்னேகா, அண்ணி போங்க. இத வந்துட்டேன். அத்தை, சாப்பாடு ரெடியா? வாணி கிட்ட சொல்லி சாப்பாடு சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லு. மினிஸ்டர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. என்ன ஸ்னேகா யோசிச்சுட்டு நிக்கிற? போய் எடுத்துட்டு வா. மனசா, அத்தை சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. மாமா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேளு. என்னம்மா? மினிஸ்டர் சாப்பிட உட்கார்ந்துட்டாருப்பா. அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஹோட்டல் ஆர்டர் பண்ண சாப்பாடு என்ன ஆச்சுப்பா? வந்துட்டு இருக்குமா, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும். நீ ஏதாவது சொல்லி கொஞ்சம் சமாளி. அப்பா, என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுப்பா? எதையாவது சொல்லி சமாளிமா. அப்பா, என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க சொல்றாரு அண்ணி. ஐயோ, இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும். நம்ம அவசரத்துக்கு எதுவும் நடக்காது. இந்த வித்யா நம்ம எல்லாரையும் வசமா மாட்டி விட்டு போயிட்டா. அத்தை என்னையும் தானே கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல போறேனோ? இங்க நடக்கிற குளறுபடி மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஸ்னேகா, கூப்பிடுறாங்களே. ஐயோ ஐயோ. இதோ ஒரு நிமிஷம் சார். சரி வேதா, இப்ப வரேன். ஸ்னேகா, என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, மினிஸ்டர் வந்து சாப்பிட உட்கார்ந்திருக்காரு. சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, வாணி எங்க? மானசா, என்ன நடக்குதுங்க? சாப்பாடு ரெடி ஆச்சா இல்லையா? இன்னும் சமைக்கவே இல்லம்மா.